ரோஸ்மேரி அப்படிங்கிறது சமீப காலமாக பிரபலமாயிட்டு வரக்கூடிய ஒரு செடி. இந்த ரோஸ்மேரி செடியை ஆயுர்வேதத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. இந்த செடியோட முக்கியத்துவம் என்னன்னா முடி வளர்றதுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுது. இந்த செடியை வீட்டில் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரோஸ்மேரி செடியை கட்டிங்ஸ் மூலமாகவும் விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம். இந்த செடிகளோட விதைகளை பயன்படுத்தி செடி வளர்க்கும் போது விதைகள் வளர்க்கக்கூடிய தட்டுகளை பயன்படுத்தி தான் வளர்க்கணும். அதே போல கிளைகளை கட் பண்ணி நடவு செய்யறதா இருந்தாலும் பெரிய சைஸ் தொட்டிலாம் தேவையில்லை, சின்ன சைஸ் தொட்டி போதும். இந்த செடியோட விதைகளை விதைக்கணும்னா அந்த மண்ணை நல்லா சலிச்சுக்கணும். அந்த மாதிரி சலிச்சு ரொம்பவும் நைஸா இருக்கக்கூடிய மணல்ல தான் விதைகள் முளைக்கும். ரோஸ்மேரி செடியோட விதைகளை முளைக்க வைக்கக்கூடிய மண் ஈரப்பதமாகவும் இருக்கணும், சத்து மிகுந்ததாகவும் இருக்கணும். இதோட விதைகள் ரொம்பவும் சின்ன சைஸ்ல தான் இருக்கும், அதாவது கடுகை விட சின்னதா தான் இருக்கும். இதுல விதைகள் உங்களுக்கு தெரியறதுக்காக பெருசு படுத்தி காட்டியிருக்கோம். இந்த விதைகள் முளைக்கிறதுக்காக நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கக்கூடிய தட்டுலையோ அல்லது சின்ன சைஸ் தொட்டிலையோ முளைக்க வைக்கும் போது தொட்டியிலனா 3 அல்லது 4 விதைகள் போடலாம். ஆனா விதைகள் வளர்க்கக்கூடிய தட்டுலனா ஒரு பள்ளத்துக்கு ஒரு விதைகள் மட்டும் தான் போடணும். விதைகளை போட்டதும் அதுக்கு மேல மெல்லிய அடுக்கு மணலை போட்டு தான் மூடணும். இதை அப்படியே விட்டுட்டு மணலோட ஈரம் மட்டும் காயாதபடி தேவைப்படும் போது மட்டும் லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். மணலோட ஈரம் ரொம்பவும் காஞ்சிடாம பார்த்துக்க வேண்டியது முக்கியம். இந்த விதைகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு நேரடியா ஊற்றக்கூடாது, ஸ்ப்ரே பாட்டில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நேரடியா தண்ணி ஊற்றணும்னா தண்ணியும் அதிகமாகும், வளரக்கூடிய செடியும் உடைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ப்ரே பாட்டில் மூலமா தண்ணி ஊற்றினாதான் செடி பாதுகாப்பா வளரும். இந்த ரோஸ்மேரி செடி நல்லா வளர்றதுக்கு நேரடி சூரிய ஒளி ரொம்பவும் முக்கியம். அதனால இந்த செடி வளர்க்கக்கூடிய தொட்டியை சுமார் 6 மணிலிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் வெயில் இருக்கக்கூடிய பகுதியா பார்த்து வைக்கணும். அப்பதான் செடி செழிப்பா வளரும். ரோஸ்மேரி செடி கொஞ்சம் வளர்ந்து அதோட நாற்று தென்படக்கூடிய நேரத்துல அந்த பானையை சுத்தி பிளாஸ்டிக் கவரால கவர் பண்ணிடுங்க. அப்பதான் செடி வளர ஆரம்பிக்கும். இந்த செடி நல்லா வளரணும்னா நம்மளோட கவனம் இந்த செடி மேல அதிகமா இருக்கணும். நாம விதை போட்டு வளர்த்த ரோஸ்மேரி செடி 3 முதல் 6 அங்குலம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த செடிகளோட வேர் உடைஞ்சிராம எடுத்து வேற ஒரு தொட்டியில இடமாற்றம் செய்யலாம். அந்த தொட்டியில இருக்கக்கூடிய மண் வளமாகவும் சத்தானதாகவும் இருக்க வேண்டியது அவசியம். இது வரைக்கும் விதைகள் மூலமா செடிகளை வளர்க்குறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ கட்டிங்ஸ் மூலமா வளர்க்குறது எப்படின்னு பார்க்கலாம். ரோஸ்மேரி செடி 5 முதல் 6 அங்குலம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதோட கிளைகளை வெட்டி எடுக்கலாம். வெட்டி எடுத்த அந்த கிளைகளை ஒரு கண்ணாடி பாட்டில்ல தண்ணி ஊற்றி அதுக்குள்ள போட்டு வைங்க. 2 நாட்களுக்கு ஒரு முறை அந்த தண்ணீரை மாற்றிடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரோஸ்மேரி செடி சீக்கிரமாவே வேர் விட ஆரம்பிச்சிடும். வேர் விட ஆரம்பிச்சதும் அந்த செடியை எடுத்து நல்ல சலிச்ச சத்தான ஈரப்பதமான மணல் இருக்கக்கூடிய தொட்டியில நட்டி வைக்கலாம். ரோஸ்மேரி செடியை வளர்க்கும் போது அது மேல கவனம் அதிகமா இருக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.